भद्रं कर्णेषु शृणुयाम देवाः भद्रं पश्येमात्मर्यजत्राः स्थिरैरङ्गैः दुष्टवान् सुन्दरोपगे वेदेव देवगिरियदायुः शस्तना इन्द्रो वृत्तसलवाः शस्तना पुरुषा विष्णुनाः शस्तिनस्तास्य अधिष्ठनमिगे शस्तना बृहस्पति ददातु ओम शांति शांति शांतिगे अम्मा राजवण பத்திரகாளி சொல்லக்கூடிய பிரத்யேகராக விசேஷமான நிகழ்ச்சி இரணையில சம்ஹாரமான நரசிம்மூர்த்தியுடைய பாவத்தை தெரிவிப்பதற்காக பௌர்ணமி முடிந்து 8வது நாள் வருகின்ற தேவிரேசமி ஞாயிற்றுக்கிழமை ராசுகார வேளையில் நம்மால் விசுரூபமாக 1000 சிங்கமுகம் 3000 கண்கள் 2000 காதுகளுடன் நம்மால் அவதாரம் எடுத்தால் இந்த இடத்துக்கு யார் வரணும்னு அம்பாள் பிரியப்படாத அவதான் வர முடியும், எல்லாராலையும் வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேரு பரிகார கஷேத்திரம்னு பேரு. நிகழ்வா கஷேத்திரம் வேப்ப மரங்கள் சூழ்ந்த காடு 8 சுகாட்டுக்கு நடுவில் நம்மால் இந்த இடத்துல வாசம் பண்றார். விஸ்வரூப நாயகி யாருக்கெல்லாம் ராகுகேது தோஷம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி அத்தாசம சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் நவகிரக தோஷம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சரியான பாதிப்பு உள்ளதோ அவெல்லாம் இந்த இடத்துல பார்த்தா எது தின்னா பித்தம் தெரியும். இந்த இடம் தான் பித்தம் தெரியுற இடம். இந்த இடத்த பரிகாரம் மட்டும்தான். பரிகாரம்னா பெருசாலாம் இல்லை. நான் ஒரு பணம் கொடுக்குறேன், இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன், நீங்க பரிகாரம் பண்ண அதெல்லாம் கிடையாது. இப்ப உள்ள வந்தீங்க பாருங்க, உள்ள வரப்போதால கொடுத்தாட்டீங்க. சில பேர் கேட்டீங்க, நான் மேல இருக்கும்போது என் காது இருக்குது, எதுக்கு காசு வைக்கிறீங்க எங்க மாமாவை கேட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துக்குமே நம்ம கஷ்டப்படுறது 10 ரூபாய் கஷ்டப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்பு கொண்டு இருக்குல்ல, அதனால விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் குரு பரம்பரை. இந்த இடம் வந்து குரு பரம்பரை, அலங்காரம் இல்லை. இது வந்து குரு பரம்பரை 6 தலைமுறையா. இந்த இடத்துல வந்து குரு சித்தர் பூமி. சித்தர் வந்து இந்த இடத்துல சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறார். மேல சரப சித்தர் நடராஜ சுவாமின்னு இந்த இடத்துல ஒரு சித்தர் பெருமான் ஜீவ சமாதி இருக்கு. இந்த ஊருக்கு பேரு முரட்டாண்டி பேரு. முரட்டு தலைமராணி முரட்டு ஆண்டு கொல்லாக்காடு சுவாமிகள் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த ஊரு இந்த ஊரு. அடுத்தது என்ன, ஏன் அந்த 10 ரூபாய் அப்படின்னா, இந்த இடத்துல மாடு இருக்கு, உள்ள வேலை செய்யற வயல் இருக்கிறாங்க. அது ஒரு பாட்டு. யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அதை ஒருத்தர் அது ஒரு பக்கம் வச்சிருக்க அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்துருக்கவங்க என்ன நல்லா வந்துருக்கீங்க முருகன் கோயிலுக்கு என்ன நல்லா வந்துருக்கீங்க. மே 4ல இருந்து மே 28 வரைக்கும் நட்சத்திரம் ஆரம்பம் முடிவு. மே மாதம் எப்ப 4ஆம் தேதி வந்தாலும் எப்ப 28ஆம் தேதி வந்தாலும் இதுக்குள்ள அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நீ எந்த கோயில்களும் முடிஞ்சுதான். இவங்க சென்னை யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா போன்ல சொன்னாங்க அபிஷேகத்துக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு கண்டிப்பா அபிஷேகம். ஆனா இன்னைக்கு அவ பண்ணணும்ன்றது விதியே என்னமா பண்ண கிடையாது. இவனுக்கு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணா பெரிய பாக்கியம் இந்த மே மாசத்துல. ஏன்னா அக்னிக்கு தோஷமான நாள். இந்த நாள் சுபகாரியம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. எதெல்லாம் யாகம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு அக்னி வச்சு நம்ம வீட்டுல பூஜை பண்றோமோ அந்த விசேஷத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் மே மாசம். இதுக்கு மேல நீங்க பண்ணணும் அப்படின்னா மே 28க்கு மேலதான் சுபகாரியங்களே பண்ணணும். முகூர்த்தம் நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. இதுல இருக்கான ஐதீகம்னா இதான் ஐதீகம். அக்னி பகவானே தோஷமாயிட்டா அப்படி எந்த வச்சு பூஜை பண்றது. வீட்டுல என்னால எழுந்து நடக்க முடியல அப்படின்னா ஒரு இடத்துல நீ வந்தா தலைமை தாங்க என்ன செய்வாங்க, என்னால தாங்க முடியாது இல்லைங்களா. அதே போல இறைவன் நம்ம நம்பணும். அதுதான் அம்மாவை பாருங்க, அப்ப பாருங்க வெட்டி மேல மேல போட்டுருக்கோம். வெட்டி மேல போட்டு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. மேல அம்பாள் மேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அம்பாள் நெருப்பு பேரு இந்த அம்பாள் தெரியாது. 2 ஒண்ணு தான். இந்த இடம் பாத்தீங்கன்னா 5 பாதை இருக்கும். 5 பாதையில மெயின் பக்கம் கடவுள் எப்பவுமே சாப்பிட்டு தான் இருக்கு. கோவில்ல நிறைய பேர் பார்த்துட்டு போயிடுவான், ஏன் கடவுள் சாப்பிட்டு கோயில் தொடங்கலையாரு. என்ன விஷயம் அப்படின்னா அது அக்னி பாக அம்பாளுக்கு 5 பாதை. நீர் நிலம் ஆகாயம் சொல்றோம் இல்லையா, 5 பொருட்களும் இந்த அம்பாவை தரிசனம் பண்றது ஐதீகம். எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாராருக்கு என்னென்ன வேணும், என்ன குறை, எதுக்காக நம்ம வந்துக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கணும்னு அம்பாள் நினைச்சா, ஏன் இந்த இடத்துல கூட்டா, எதுக்காக இவ்வளவு நேரம் நம்மளை நிக்க வச்சா, அபிஷேகம் முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, இது செஞ்சது அதனால இருந்தாங்க, ஏன் இங்க நிக்க வச்சா, என்ன காரணம் விஷயம். அதாவது இந்த இடத்துல காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் இந்த இடத்துல நடக்காது. நான் தான் அப்படின்னு சொல்ற மைக்கு பிடிச்சு நான் தான் பேசுறேன். நிறைய விஷயத்தை சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. என்ன பேச வச்சு அழகு பாப்பா மகனா, உங்களை கேட்க வச்சு அழகு பாப்பா மகனா மகளா.
நம்ம எல்லாம் அவளுக்கு ஒண்ணுதான், அவளை பத்திரக்கு ஒண்ணுதான். என்ன நினைச்சு கொடுக்க நீங்களோ அது கட்டாயமா நடக்கும். நீங்க இந்த இடத்துல எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது முடிவு பண்ணிதான் அங்க போட்டிருப்பா. என்ன விதைக்கிறியோ அது அறுவடை, யாரு விதைக்கிறாங்களோ அவங்க தான் அறுவடை பண்ண முடியும். கம்பு போட்டுட்டு கேள்வி வருதுன்னா வருமா? அது எவ்வளவு நாள் உட்கார்ந்தாலும் வராது. அதனால எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்க அஷ்டமிக்கணும். இது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசி நாள் 28ஆம் தேதி அன்னைக்கு 1008 லிட்டர் பால், 1008 லிட்டர் தயிர், 1008 இளநீர், 108 கிலோ குங்குமம், 108 கிலோ சந்தனம், 108 கிலோ விபூதி, 108 லிட்டர் தேன், இது போல 54 வகையான பொருள்கள் இந்த உலகத்துல, நான் ஸ்டேட் சொல்ல, நாடு சொல்ல, அந்த உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒரு ஆச்சரியம். மே மாசம் 28ஆம் தேதி வருடம் 6 தலைமுறையா இந்த கோயில்ல காலையில ஆரம்பிச்சு மறுநாள் காலையில வரைக்கும் பெரிய அபிஷேகமே நடக்கும். அது எதுவுமே கிடையாது. இப்போ சொல்றேன் என்னன்னு உங்களுக்கு. இந்த இப்போ நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு காலையில இருந்து நடந்த அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. காலையில முதல்ல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிருப்பாங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம் யமபயம் நீக்கப்படுது. 2வது வாசனை சீக்காட்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை பந்தத்தை புரிஞ்சு இருந்தா ஒன்னாக்கக்கூடியது. பில்லி சூரிய வாய்ப்பு இருந்தாலும் ஏற்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் பண்ணிருப்பாங்க. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ தம்பிக்கு, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவெல்லாம் திருமணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டா கட்டாயமா திருமணம் ஆகும் அப்படின்னு மஞ்சள் அபிஷேகம். அடுத்தது மஞ்சளுக்கு அப்புறம் குங்குமம் பண்ணிருப்பாங்க. ரத்த சம்பந்தமான வியாதிகள் எதுவாக இருந்தாலும் 26 எள்ளி பண்ணிருப்பாங்க. பதவி பிராஸ்தரிஸ்ட், ஒரு மனுஷன் பிறந்தானா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். ஒரு மனுஷன் படிச்சானா வேலை கிடைக்கணும், நல்லா பதவிக்கு போகணும். இந்த 2 பக்கமும் உண்டு. அப்ப பதவி பிராஸ்தரிஸ்ட் அப்படின்னு இந்த இளநீர் அபிஷேகத்துக்கு சொல்றாங்க. அடுத்தது பால அபிஷேகம். பால அபிஷேகம் முன்னோர்கள் செய்த பாலம் கருமா, நம்ம முன்னோர்கள் கருமா பாலா உங்களுக்கு தம்பிக்கு முன்னோர்கள் செய்த பால கருமா யாருக்காக இருந்தாலும் எப்படி ஆகணும் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பால அபிஷேகம் செய்ததால் பாவங்கள் தொடர்ந்து ஆயுள் விருத்தி அடையும் அப்படின்னு ஐதீகம் இருக்கு. இந்த அம்பாளுக்கு விபூதி பண்ணிருப்பாங்க. அது அஷ்ட ஐஸ்வர்யம் கிட்டும். அது சந்தனம் பண்ணால சந்தனம் வந்து மகாலட்சுமி ரூபிணி. பணம் காசு சம்பாதிக்கிற அவசியம் கிடையாது, சம்பாதிச்சா இருக்கணும். அப்போ பணமே 100 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய் செலவாகுதுன்னா சம்பாதிக்க போகக்கூடாது. கடன் வாங்குறதா குடும்பம் நடத்துனா போகக்கூடாது, அது போல குடும்பம் நடத்தக்கூடாது. அப்ப யாரு 100 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு 10 ரூபாய் சேமிப்பாரு வீட்டுல இருக்கணும், மகாலட்சுமி வீட்டுல இருக்கணும். அடுத்தது கடைசியா பன்னீர். பன்னீர் வந்து என்ன மாசம் இதை மட்டும் யாரா சொல்லுங்க. பன்னீர் என்ன மனம் வரும்? ரோஜா மனம். யார் சொல்லுங்க? ஒரே மனம் தான் உங்களுக்கு ரோஜா மனம். ஆனா அதுல கலக்கத்து 7 பொருள். சித்தரத்தை, விளாச்சொல்லி, வெட்டி வேறு, வாசிக்காய், சித்தரத்தை, ரோஸ், பன்னீர் ரோஸ், இது போல 7 வகையான நறுமண பொருள் கலந்து ஒரு மன பொருள் தான் பன்னீர். அதுதான் கணவன் மனைவி யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் பன்னீர் எப்படி 7 பொருள் கலந்து ஒரு மனத்தை கொடுக்குதோ, அவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் கணவன் மனைவி யார் பேச்சு வெளியில இருக்கிற பேச்சு. அம்மா அப்பா சொல்றத மட்டும் நல்லது சொல்றதை எடுத்துக்கணும். இந்த பக்கம் எடுத்துக்கணும், இங்க சேர்ந்துச்சு வச்சுக்கணும். அப்பா அம்மா எந்த அப்பா அம்மாவும் என்ன சொல்ல யாருக்குமே கெட்டது சொல்ல மாட்டாங்க. அதான் பண்டிகை. அதோட கலச பூஜை முடிஞ்சது. அதுதான் பரிகாரம். பிரார்த்தனை பண்ணிங்க. விசேஷமான பூஜை. நம்ம எண்ணி வந்த காரியம் என்ன நடக்கணும் எல்லாருமே அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாருமே 5 முறை அக்னி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமியில் அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு திருமண தடை, குழந்தை பேரு, செய்வனை கோளாறுகள், கண் திஷ்டியால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளும் விலகும். இது பாதாள பிரித்யங்கரா தேவி கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொரட்டாண்டி. மிக அற்புதமான இந்த தரிசனத்தை நீங்களும் காணணும்னு இதை உங்களுக்கு பகிர்றேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.